வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். ஒருத்தர் பேரு சுடலையா. அவர் வேலை இல்லாம இருந்தப்போ அரசனை போய் சந்திச்சாருங்களாம். அரசே, எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு தாங்கன்னு சொன்னாருங்களாம். சுடலை பார்க்க 6 அடியா, நல்ல உடம்பா, நல்ல தைரியமா இருப்பாராம் பார்க்கவே. இந்த விஷயத்த கேட்ட அரசர் சுடலை கிட்ட சொன்னானா, என்னுடைய கோட்டை கதவை நீ காவல் காக்கணும். நான் காவல் காக்கிறேன் அரசே அப்படின்னு சொன்னாருங்களாம். அன்னைக்கு இரவே சுடலை வேலையில சேர்ந்தாச்சுங்களாம். இந்த மாதிரி சில நாட்கள் போச்சுங்களாம். நல்ல நிம்மதியா இருந்துச்சான். திருடர் யாரும் வரலையா. கோட்டை கதவை பலமா சுடலை காவல் காத்தாருங்களாம். அன்னைக்கு இரவு அந்த ஊரோட திருவிழாங்களாம். அரண்மனையுடைய கோட்டை கதவுக்கு வெளியே ஒரு நாடக நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்துச்சான். சுடலைக்கு போய் அதை பார்க்கணும்னு அவ்வளோ ஒரு ஆசையா, எப்படியாவது போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடலை யோசிக்க ஆரம்பிச்சாருங்களாம். அரசு நம்ம கிட்ட என்ன சொன்னாரு, இந்த கோட்டை கதவை நான் காவல் காக்கணும்ட்டு. உடனே நான் என்ன பண்றேன் பாருன்ட்டு கோட்டை கதவை கழட்டிட்டாருங்களாம். கழட்டி தான் தலை மேல வச்சுக்கிட்டு நாடகம் நடக்கிற இடத்துக்கு போயிட்டாருங்களாம். அங்க போனோன்னா அந்த கதவை இறக்கி அது மேல இவர் உக்காந்துக்கிட்டாருங்களாம். உட்காந்து சந்தோஷமா நாடகம் பார்த்துட்டு இருந்தாருங்களாம். இந்த கோட்டை கதவு வழியா போன 2 திருடர்கள், ஆஹா கதவே இல்லையேன்னு சொல்லி அரண்மனை உள்ள பூந்து எல்லா நகைகளையும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டானுங்களாம். சுடலை நாடகம் பார்த்துட்டு கோட்டை கதவை தலை மேல மறுபடியும் சுமந்துக்கிட்டு இந்த கோட்டை கதவெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டாருங்களாம். அன்னைக்கு இரவு போயிடுச்சான். அடுத்த நாள் சுடலைய உடனே அரசர் கூப்பிட்டாருங்களாம். சுடலையும் போய் அரசரை பார்த்தாருங்களாம். அரசர் கேட்டாராம், என்ன ஆச்சு, ஏன் நீ சரியா காவல் காக்கல, எல்லா நகைகளும் திருடு போயிடுச்சு, நீ என்ன பண்ணிட்டு இருந்த, கோட்டை கதவு வழியா தான் வந்திருக்கிறாங்க. ஐயோ அரசே, இதெல்லாம் அநியாயம், கோட்டை கதவை தான் நான் காவல் காத்துக்கிட்டு இருக்கிறேனே, அதை தலை மேல வச்சுக்கிட்டு தானே நாடகம் பார்க்க போனேன், நீங்க அதை தானே சொன்னீங்கன்னு சொன்னாங்களாம். அரசருக்கு அவ்வளோ கோவமா, இனிமேல் நீ என் கண்ணுக்கு முன்னாடி நின்னா உன்னை நான் தூக்கிலிடுவேன், ஓடி போயிடு இந்த நாட்டை விட்டே அப்படின்னு சொன்னாருங்களாம். அப்போ கூட இந்த சுடலைக்கு தான் என்ன தப்பு பண்ணேன்னு புரியவே இல்லையா. இந்த குட்டி கதை நமக்கு என்ன பாடம் சொல்லி கொடுக்குதுன்னா, சுய புத்தியில இருக்கிறவங்கள நம்ம பேசி திருத்த முடியுங்க. ஆனால் சுய புத்தி இல்லாதவங்க, தன்னுடைய நினைவிலே இல்லாதவங்க, அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க கிட்ட நம்ம என்ன விளக்கம் கொடுத்தாலோ இல்லை தண்டனை கொடுத்தாலும் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் புரியவே புரியாதுங்க. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.